ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி அருகம்புல் மாலை கட்ட போகிறேன். விநாயகருக்கு அருகம்புல்லும் நந்தியாவட்டையும் சேர்ந்து தான் கட்ட போகிறேன். முதல்ல அருகம்புல்லை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நுனியை கட் பண்ணக்கூடாது, அடியில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முன்னே ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி கட்டிடுங்க. அருகம்புல்லை முதல்ல போடுறதுன்றனால நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அது மேலேயே ஒரு நந்தியாவட்டை பூ வச்சு எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று ஒன்றா வச்சு அது மாதிரி நீங்கள் சேர்த்து கட்டுறதுனாலும் கட்டலாம், இல்லை தனித்தனியாக வச்சு கட்டுறதுனாலும் கட்டலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் தனித்தனியாக வச்சு கட்டியிருக்கேன். அந்த நூலை எடுக்கும்போது நீங்கள் நல்லா மொத்தமாக எடுத்துக்கோங்க. அந்த நூல் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் மாலை கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மாலை போடும்போது ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் போடுறதுக்கும். இதே மாதிரி நீங்கள் சாமந்தி பூ வேறு எது வேணாலும் நீங்கள் வச்சு கட்டிக்கலாம். விநாயகருக்கு நந்தியாவட்டை தான் சிறப்பானது. அதனால் அருகம்புல்லும் நந்தியாவட்டையும் நான் வச்சு கட்டியிருக்கேன். எல்லாத்தையும் இதே மாதிரி நந்தியாவட்டையும் அருகம்புல்லையும் வச்சு கட்டிட்டு நீங்கள் முதல் நாளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அன்னைக்கு தான் செய்யணுன்றதில்ல, 2 நாளைக்கு முன்னாடியே கூட இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே அருகம்புல்லை அடியில் மட்டும்தான் கட் பண்ணணும், நுனியில் கட் பண்ணக்கூடாது. இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாலையாக கட்டி வச்சுக்கோங்க. நூல் உள்ளன் நூல் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இன்னும் எடுப்பாக தெரியும். உள்ளன் நூல் எல்லோ கலர் போட்டிங்கனாக்கா பார்க்குறதுக்கு அழகாகவும் தெரியும். இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் கட்டி வச்சுட்டேன். அந்த அடியில் இருக்கு இல்லையா, அது மட்டும் நல்லா ஒரே அளவாக வர மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இந்த அருகம்புல் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் விநாயகர் பெருசாக இருப்பாருன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும். இப்போ அது எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். விநாயகருக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே விநாயகரை வாங்கிட்டு வரும்போது ஒரு மணப்பலகையை கழுவிட்டு அதில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகர் அதில் வைப்பேன். இதை வீடியோவுக்காக நான் இது மாதிரி போட்டிருக்கேன். எப்பயுமே கோலம் போட்டு தான் உங்களுக்கு விநாயகரை அந்த மனையில் வாங்கணும். நாங்கள் விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டு எல்லா அபிஷேகமும் அவருக்கு பண்ணுவோம். வீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு திரும்ப அது மேலே விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுவோம். எங்கள் வீட்டில் இந்த குட்டி விநாயகர் தான் இருந்துச்சு. இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன். நான் 2 பக்கமும் 2 கஜமுகன் வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி நூலை 2 பக்கமும் மாலை கழுத்தில் மாலையாக போடுற மாதிரி 2 பக்கமும் நூல் விட்டு கட் பண்ணுங்கள். மாலை பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.